எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 213க்கான காணொலி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 213க்கான காணொலி. முதல் கேள்வி, பெரும்பான்மையான மேங்க்ரோவ் வகை மரங்கள் காணப்படும் டெல்டா. இதுக்கு சரியான விடை ஹூக்ளி. இந்த ஹூக்ளி நதிக்கரை எங்குள்ளது? மேற்கு வங்காளம். அடுத்தது இரண்டாவது கேள்வி, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சுந்தரவன காடுகள். இரண்டாவது கேள்வி, உலகில் காற்று ஆற்றலை அதிகமாக பயன்படுத்தும் இடம் ஐரோப்பா. அடுத்தது, ஆசியாவில் நெல் உற்பத்தியில் முதல் 4 இடங்களை பெறும் நாடுகளை வரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. முதல்ல சீனா, சீனாவுக்கு அடுத்தபடியா இந்தியா, அடுத்து இந்தோனேஷியா, கடைசியா தான் வங்காளதேசம். அடுத்து நான்காவது கேள்வி, முதன்மை துறை இதை உள்ளடக்கியது. முதன்மை துறைனா என்னது? விவசாயம். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் யார்? முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் டி.ஆர். மால்தஸ். அடுத்தது ஆறாவது கேள்வி, மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர். மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர். இதுக்கு சரியான விடை மேயர். அடுத்து ஏழாவது கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. அடுத்த எட்டாவது கேள்வி, இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள். இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள் 1 ஏப்ரல் 2010. அடுத்த ஒன்பதாவது கேள்வி, லோக் அதாலத் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. லோக் அதாலத் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1987. இந்த கேள்வி அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டின். அடுத்த 10வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் உள்ளடங்கியுள்ள பகுதி. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் உள்ளடங்கியுள்ள பகுதி. சரியான விடை பகுதி 3. அடுத்தது 11வது கேள்வி, ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 10,000 ரன் இலக்கை கடந்த முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? ரஞ்சி கோப்பை போட்டிகளில் 10,000 ரன் இலக்கை கடந்த முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? இதுக்கு சரியான விடை வாசிம் ஜாஃபர். வாசிம் ஜாஃபர். அடுத்தது 12வது கேள்வி, 10,000 பக்கங்களுக்கும் மிகுதியான 16 தொகுதிகளுடன் கவிஞர் பாரதியாரின் படைப்புகளை தொகுத்து வழங்கியவர். இதுக்கு சரியான விடை சீனி விஸ்வநாதன். அடுத்து 13வது கேள்வி, அளவியல் பொருளாதாரம் எனும் புதிய அறிவியல் கீழ்கண்டவற்றுள் எவற்றை உள்ளடக்கியது? அளவியல் பொருளாதாரம் என்னும் புதிய அறிவியல் கீழ்கண்டவற்றுள் எவற்றை உள்ளடக்கியது? இதுக்கு சரியான விடை பொருளியல், கணிதம், புள்ளியியல். அடுத்தது 14வது கேள்வி, மத்திய அரசின் இந்திரதனுஷ் திட்டம் இதனுடன் தொடர்புடையது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, தடுப்பூசி திட்டம். இந்திரதனுஷ் திட்டம்னா தடுப்பூசி திட்டம். அடுத்து 15வது கேள்வி, இந்தியாவின் முதல் டால்பின் இனக்குழுமம் எங்கு ஏற்படுத்தப்பட்டது? இதுக்கு சரியான விடை மேற்கு வங்காளம். மேற்கு வங்காள மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தா. முதலமைச்சர் யாரு? மம்தா பானர்ஜி. அடுத்தது 16வது கேள்வி, நில அளவையில் ஒரு லிங்க் என்பது. நில அளவையில் ஒரு லிங்க் என்பது 0.20 மீட்டர். அடுத்தது 17வது கேள்வி, பகுதி நேர கிராம அலுவலர்கள் ஒழிப்பு அவசர சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு. பகுதி நேர கிராம அலுவலர்கள் ஒழிப்பு அவசர சட்டம் அமலுக்கு கொண்டு வந்த ஆண்டு. இதுக்கு சரியான விடை 1980. அடுத்தது 18வது கேள்வி, மாவட்ட வருவாய் நிர்வாகத்தின் சரியான படிநிலை அமைப்பை இறங்கு வரிசையில் எழுதுக. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா 18வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. முதல்ல மாவட்ட ஆட்சியாளர், அடுத்தது மாவட்ட வருவாய் அலுவலர், அடுத்தது மாவட்ட கோட்ட அலுவலர், அதாவது வருவாய் கோட்ட அலுவலர், அடுத்தது
வட்டாட்சியர். நானா வச்சுங்க. மாவட்ட ஆட்சியாளர், மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய் கோட்ட அலுவலர், வட்டாட்சியர். அடுத்து 19வது கேள்வி. சர்வே கற்களை பராமரிப்பது மற்றும் அதனை குறித்து அறிக்கை அனுப்புவது போன்ற பணிகள் செய்பவர் யார்? சர்வே கற்களை பராமரித்து மற்றும் அதனை குறித்து அறிக்கை அனுப்புவது போன்ற பணிகள் செய்பவர் யார்? சரியான விடை கிராம நிர்வாக அலுவலர், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், VAO. நல்லா வச்சுக்கோங்க. அடுத்தது 20வது கேள்வி. வருமான சான்று வழங்கப்பட்ட நாளிலிருந்து டேஸ் மாத அல்லது வருட காலத்திற்கு செல்லத்தக்கதாகும். இதுக்கு சரியான விடை 6 மாதம். அடுத்தது 21வது கேள்வி. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக ஜாதி சான்று யாரால் வழங்கப்படுகிறது? இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக ஜாதி சான்று யாரால் வழங்கப்படுகிறது? இது சரியான விடை ஆப்ஷன் பி, வட்டாட்சியர். அடுத்தது 22வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எந்த படிவம் இறப்பு அறிக்கை செய்யும் படிவமாக பயன்படுத்தப்படுகிறது? கீழ்கண்டவற்றுள் எந்த படிவம் இறப்பு அறிக்கை செய்யும் படிவமாக பயன்படுத்தப்படுகிறது? படிவம் 2. அடுத்து 23வது கேள்வி. குறு விவசாயி என்பவர் 1.25 ஏக்கர் நஞ்சை அல்லது 2.5 ஏக்கர் புஞ்சை அல்லது அதற்கும் குறைவாக விவசாயம் செய்கிறவர். அடுத்தது 24வது கேள்வி. உட்பிரிவு பட்டா மாறுதல் உத்தரவு வழங்குபவர் யார்? உட்பிரிவு பட்டா மாறுதல் உத்தரவு வழங்குபவர் யார்? இதுக்கு சரியான விடை வட்டாட்சியர். அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி. BLO எதனுடன் தொடர்புடையது? BLO எதனுடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான விடை தேர்தல். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளியில் பார்த்தது TNPSC ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 213க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல TNPSC ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 213க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.